நீ ஒரு ஏஜென்ட் நம்பர் இருக்குன்னு சொன்னியே, அத இங்க குடு. நம்பர் தரதுக்கு இருக்கட்டும். முதல்ல இத பாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, வெளிநாட்டில் வந்து ஏஜென்சியை நம்பி வெளிநாட்டு போகிறவங்களுக்கு அங்கே நடக்கிற கொடுமைகளும், அதனால் நமக்கு என்ன விளைவுகள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோ லைக்குக்காகவோ இல்லை நீங்கள் வந்து வியூஸுக்காகவோ அதுக்காகவே எல்லாம் இந்த வீடியோ கிடையாது. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து சர்ஜின் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்து நம்ம பிரதர் சர்ஜின் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. கன்னியாகுமரி எஸ்பியோட ஒரு ஒரு அவேர்னஸ் வீடியோ வந்து சர்ஜின் வந்து அவரோட அவரோட சேனலில் வந்து அவர் போட்டிருப்பாரு. அப்போ அதில் அவர் என்ன பேசியிருப்பார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஏஜென்சி மூலமாக நடக்கிற ஸ்கேம் பற்றி அவர் பேசியிருப்பார். ஆனால் அவர் பேசியிருந்தாலுமே அதோட விரிவான ஒரு விளக்கத்தை வந்து அதில் அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியாது. ஸோ வந்து அந்த விரிவான விளக்கத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். அங்கே என்ன நடக்குது, ஏஜென்சி அண்ட் ஏஜெண்ட்டை நம்பி நீங்கள் வந்து உள்ளார வந்தீங்கன்னா அங்கே என்ன நடக்கும், உங்களுக்கு என்ன அங்கே எந்த மாதிரியான கஷ்டங்கள் நீங்கள் அங்கே ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய நேம் வந்து தேவ். நான் வந்து வெளிநாட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் வேலை பார்த்த கம்பெனி வந்து மாலத்தீவில் இருக்கிற ஒரு கம்பெனி. அங்கே தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனிலேயே ஏஜென்சி அண்ட் ஏஜெண்ட்டை நம்பி உள்ளால் வந்து கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போது எல்லார் வீட்லேயும் கஷ்டங்கள் இருக்கும். நம்ம அந்த கஷ்டங்களை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம வெளிநாட்டுக்கு போகணும், நம்மளோட சிச்சுவேஷன் சூழ்நிலைகளை வந்து நம்ம எல்லாமே சரி பண்ணணும், நம்ம நல்லா வாழணும் அப்படிங்கிற ஆசையில் தான் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற முடிவை நம்ம எடுப்போம். அந்த முடிவு எடுக்கிறது வந்து தப்பாக அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதனால் முழுக்க இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். பார்த்து இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, புரிஞ்சுக்கோங்க. திரும்ப இந்த ஏஜென்ட்டுங்க கையில் வந்து போய் மாட்டிக்காமல் எப்படி நேர வழியால் அப்ராட் போகணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க. இப்போது பெரும்பாலும் என்னென்னா, நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து வீட்டோட சிச்சுவேஷன் அனுசரித்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஆசையாக இருக்கும். ஸோ நம்ம வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைப்போம். அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஏன்னா நம்ம இங்கே இருந்துட்டு நமக்கு அங்கே எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், எப்படி போகணும், இதை பற்றி எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு இருக்கிற ஒரே வழி ஏதாவது ஏஜென்ட் இல்லைன்னா ஏதாவது ஏஜென்சியை நம்ம காண்டாக்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. ஸோ அதை தான் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்போ அதனால் நடக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த டைமில் தெரியாது. அந்த பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ ஒரு ஏஜென்ட்கிட்ட நீங்கள் வந்து ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணுறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, ஒரு என்ஜினியரிங் போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அந்த ஏஜென்சி வந்து ஒரு ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது, ஒரு என்ஜினியரிங் போஸ்டிங்கில் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க வெளியே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அதான் நம்ம எதுலேயோ பார்க்குறோம். ஃபேஸ்புக் இல்லை வாட்ஸ்அப் இல்லை இன்ஸ்டாகிராம் எதுலேயோ நம்ம பார்த்து அந்த ஏஜெண்ட்டை வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணுறோம். அந்த ஏஜெண்ட்டை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்ககிட்ட இந்த போஸ்ட்டு எனக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பேசி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி ஃபேமிலியிலேருந்து வாரீங்க, நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அது எதுவுமே அவங்க திங்க் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு தேவை என்னென்னா காசு. ஏன்னா அந்த ஏஜெண்ட் அப்படிங்கிறவன் வந்து உங்களோட காசில் தான் அவன் வந்து வாழ்ந்துட்டுருக்கான், சரியா? ஸோ அதனால் அவனுக்கு தேவை காசு. அவன் அந்த இடத்துல என்ன பண்ணுவான்னா, ஒரு ஃபேக் ஆஃபர் லெட்டரை அவன் வந்து க்ரியேட் பண்ணுவான். ஒரு ஃபேக்கான ஒரு ஆஃபர் லெட்டரை அவன் வந்து க்ரியேட் பண்ணுவான். அந்த ஆஃபர் லெட்டரை வந்து அவன் உங்களுக்கு அனுப்புவான். ஆனால் நீங்கள் அதை என்ன நினைப்பீங்கன்னா, கம்பெனியிலேருந்து எனக்கு ஆஃபர் லெட்டர் அனுப்பியிருக்காங்க, இது கம்பெனியோட ஆஃபர் லெட்டர் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நிஜமாகவே அது கம்பெனியோட ஆஃபர் லெட்டர் கிடையாது. ஒரு ஏஜென்சிக்கு, ஒரு ஏஜென்ட்டுக்கு ஏன் உங்களால் கூட ஒரு ஆஃபர் லெட்டரை எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆஃபர் லெட்டரை நீங்கள் படிக்கிறப்போ என்ஜினியரிங் போஸ்டிங்க்கான இது அதில் வந்து டிசிக்னேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து என்ஜினியரிங் போஸ்டிங் அப்படிங்கிறது தான் இருக்கும். பிகாஸ் அதை எடிட் பண்ணது வந்து அந்த ஏஜெண்ட்டாக இருப்பான், இல்லை அந்த ஏஜென்சியாக இருக்கும். அந்த ஏஜென்சியில் வேலை பார்க்குறவங்களாக இருப்பாங்க. ஸோ அதை எப்படி வேணாலும் எடிட் பண்ணலாம். ஸோ வந்து என்ஜினியரிங் டிசிக்னேஷன் வந்து என்ஜினியரிங் ஓகே. திரும்ப வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களோட சேல்ரி இப்போது நம்ம இந்தியன் காசுக்கே நம்ம எடுத்துப்போம். வெளிநாட்டு மதிப்புக்கு நம்ம போவேன்னா இந்தியன் காசை நம்ம எடுத்துப்போம். இப்போ வந்து உங்களோட சம்பளம் வந்து நம்ம ஒரு காசுக்கு ஒரு 50,000 வந்து அந்த ஆஃபர் லெட்டரை போடுறாங்கன்னா, உங்களோட பேசிக் சேல்ரி வந்து 50,000 அப்படின்னு வந்து அந்த ஆஃபர் லெட்டரை அவங்க போடுறாங்க. இந்த ஆஃபர் லெட்டரை நம்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த போஸ்டிங்கு எனக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அவன் கேட்குற அமௌண்ட்டை நீங்கள் கொடுப்பீங்க. அவன் வந்து உங்ககிட்ட 3 லட்சம் இல்லை 3.5 லட்சம் 5 லட்சம் அவன் உங்ககிட்ட வாங்குவான். அந்த காசை நீங்கள் கொடுப்பீங்க. அந்த காசை நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களை வந்து அவன் அந்த கண்ட்ரிக்கு அனுப்பி வைப்பான். நீங்கள் அந்த கம்பெனியில் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியும், நீங்கள் வந்தது என்ஜினியரிங் போஸ்டிங்காக இல்லை அப்படிங்கிறது.
நீங்கள் ஒரு ஏஜெண்ட்டை நம்பி நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் அதிகமாக உள்ளே போகிறப்போ உங்களை அங்கே அவங்க மேக்ஸிமம் என்ன வேலை பார்க்க சொல்லுவாங்கன்னா மெயின்டெனன்ஸ் வேலை. அந்த மெயின்டெனன்ஸ் வேலை அப்படிங்கிறது வந்து அவங்க என்ன வேலை சொன்னாலும் அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். என்ன வேலைன்னா எவ்வளோ தர லோக்கலான வேலையாக இருந்தாலும் அதை நீங்கள் பண்ணி தான். இப்போது எக்ஸாம்பிள் சொன்னோம்னா டாய்லெட் க்ளீன் பண்ணணும், இல்லை எவ்வளோ சீப்பான வேலை உங்களை நீங்கள் போனது வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்காக இல்லை ஒருத்தங்க ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக இல்லை. நீங்கள் போனது வந்து இன்ஜினியரிங் போஸ்டிங்காக போயிருக்கீங்க. பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் உங்களை ஏமாற்றி அங்கே கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் போகிறப்ப என்ன பண்ணுவீங்க? ஏஜென்ட்டுக்கு ஒரு 3 லட்ச ரூபா நீங்கள் காசு கொடுத்துருப்பீங்க. அந்த காசை நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? இப்போது வீட்டில் வந்து கடன் வாங்கியோ இல்லை லோன் வாங்கியோ இல்லை நகை அடமானம் வச்சோ இந்த மாதிரி கடனுக்கு மேலே தான் வந்து நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாவங்களுக்குமே அப்ராட் போவோம் நம்ம. ஸோ நம்ம அங்கே போனதுக்கப்புறம் நம்ம பிடிக்காத ஒரு வேலையை பண்ணுறப்போ நமக்கு திரும்ப ஊருக்கு வரணும் அப்படின்னு தோணும். ஆனால் நம்ம வரமாட்டோம். ஏன் வரமாட்டோம்னா நமக்கு கடன் வாங்கிட்டு வந்திருக்கோம், வீட்டில் கஷ்டங்கள் இருக்கும், அப்பா அம்மா ஃபீல் பண்ணுவாங்க, இப்படிங்கிறத நினச்சி நம்ம அந்த வேலையை நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஏஜென்ட் அப்படிங்கிற அவங்களோட வந்து ப்ளஸ் பாயிண்ட். பிகாஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் வந்து ஒரு புவர் ஃபேமிலி இல்லைனா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரீங்க, உங்களை ஏமாற்றி அங்கே கூப்பிட்டு போனால் ஸோ உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமாக நீங்கள் வந்து அங்கேருந்து வெளியே வரமாட்டீங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை தான் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. திரும்ப இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 50,000 ருபீஸ் இந்தியன் மணி 50,000 ருபீஸ் சேலரி சொல்லியிருக்காங்கன்னு வைங்க, பேசிக் சேலரி. ஆனால் உண்மையாகவே உங்களோட பேசிக் சேலரி வந்து அது கிடையாது. ஏன்னா இப்போது உங்களை வந்து ஒரு கம்பெனி வந்து உள்ளால் எடுப்பாங்க. அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு 70,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு பேசிக் சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த 70,000 ருபீஸை இவன் ஆஃபர் லெட்டர் கொடுக்குறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 70,000 ருபீஸில் 20,000 கட் பண்ணிட்டு 50,000 உங்களோட பேசிக் சேலரி அப்படிங்கிறத வந்து அவன் அதில் குறிப்பிடுவான். உங்களோட பேசிக் சேலரி 50,000 அப்படிங்கிறத வந்து அந்த இதில் ஆஃபர் லெட்டரில் வந்து அவன் குறிப்பிடுவான். அப்போ நீங்கள் நினைப்பீங்க என்னோட சேலரி வந்து 50,000 தான் அப்படின்ட்டு. அப்போ இந்த பாக்கி 20,000 எங்கே போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த 20,000 இந்த ஏஜென்ட் வந்து என்ன பண்ணுவான்னா அவன் எடுத்துப்பான். இல்லை ஒரு தனிப்பட்ட ஏஜென்ட் அப்படிங்கிறவன் வந்து தனிப்பட்ட இதில் இருக்க மாட்டான். அவனுக்கு மேலேயும் நிறைய இது இருக்கும். ஏஜென்சி ஆஃபீஸ் வந்து நீங்கள் போகிற கண்ட்ரியில் வந்து நீங்கள் எந்த ஏஜென்ட் மூலமாக போகிறீங்களோ அவனோட டீல் வச்சிருக்கிற ஏஜென்சி ஆஃபீஸ் வந்து அந்த கண்ட்ரியில் இருக்கும். ஸோ உங்களோட பாக்கி 20,000 சேலரி வந்து அந்த ஏஜென்சிக்கு போகும், அந்த ஏஜென்சி கம்பெனி போகும். சிம்பிளி நான் சொல்லணும்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அட்டைப்பூச்சி நம்ம உடம்புல ஒட்டிக்கிட்டு எப்படி நம்ம ரத்தத்தை விடுறீமோ அதே மாதிரி தான் ஏஜென்ட்ஸ் வந்து நீங்கள் சம்பாதிக்கிற அந்த உழைப்பினால் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுதான் ஏஜென்சி, இதுதான் ஏஜென்ட். இதை நம்பி தயவு செஞ்சு யாரும் ஏமாந்துடாதீங்க. என் கண்ணால் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனியில் நிறைய பசங்க வந்து கஷ்டப்படுறதை நான் பார்த்துருக்கேன். நம்ம நார்த் இந்தியாவிலேருந்து கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து இந்த மாதிரி ஏஜென்ட்டை நம்பி வந்தான். அவன் வந்து கூலி வேலை. அவன் வந்தது வந்து எதுக்காக வந்தானுங்கன்னா என்ஜினியரிங் ஃபீல்டு எலக்ட்ரிஷியனாக அவன் வந்தான். ஆனால் அவனை வந்து கூலி வேலைக்கு அங்கே கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஸோ அந்த கூலி வேலை பார்த்தே ஆகணும். ஏன்னா அவனோட வீட்டு சிச்சுவேஷன் அப்படி. இப்போ ரீசெண்டாக கூட அவன் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் வந்துச்சு. அந்த உடம்பு முடியாமல் வந்தப்போ அவனுக்கு ஒரு 3-4 மாதத்தோட சேலரி பெண்டிங். அவனுக்கு ஒரு காசு அனுப்ப முடியலை, எதுவுமே முடியலை. ஆனால் அவனுக்கு அங்கேருந்து ரிசைன் பண்ணிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கும் போக முடியாது. ஏன் போக முடியாதுன்னா அவன் ரிசைன் பண்ணிட்டு அவன் போயிட்டான்னா இல்லை அவன் வந்து லீவ் எடுத்துக்கிட்டு அவன் போகிறான்னா அது எதுவுமே அவனால் பண்ண முடியாது. பிகாஸ் அதுக்கு ரீசன் என்னென்னா அவனோட கான்ட்ராக்ட் வந்து 2 வருஷம். அந்த 2 வருஷத்தில் என்ன நடந்தாலும் அவன் அங்கே நின்று தான் ஆகணும். ஸோ அதனால் ஏஜென்ட் நம்பி வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அதுவும் மாலத்தீவில் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க வந்து www.jobmaldives.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து அங்கே இருக்கிற எல்லா ரிசார்ட்டோட நேம்ஸும் அதில் இருக்கும். அந்த நேம்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ரிசார்ட் என்ன வேக்கன்சிஸ் அங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதில் என்ன வேக்கன்சிஸ் உங்களுக்கு வேணுமோ உங்களோட டிசிக்னேஷன் எது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த ரிசார்ட்டோட மெயில் ஐடி வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட சிவி, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ், உங்களோட பாஸ்போர்ட் காப்பி எல்லாமே நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க டைரெக்டாக கால் பண்ணுவாங்க, உங்களை இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் டைரெக்டாக கம்பெனி ஸ்டாஃபாக நீங்கள் உள்ளார போகலாம். ஏஜென்ட் மூலமாக போனீங்கன்னா நீங்கள் கம்பெனி ஸ்டாஃபாக போக மாட்டீங்க, கேஷுவல் ஸ்டாஃபாக தான் நீங்கள் உள்ளார போவீங்க. கேஷுவல் ஸ்டாஃபாக நீங்கள் உள்ளார போனீங்கன்னா அவங்க என்ன வேலை செய்ய சொல்கிறாங்களோ அந்த வேலையை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதில் இருந்து உங்களால் வெளியே வரவே முடியாது. அதனால் புரிஞ்சுக்கோங்க, நம்பி யாரும் ஏமாந்துடாதீங்க. மேபி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏஜென்ட் வந்து ஒரு 5 பேரை வந்து வேலைக்கு எடுத்து அனுப்பியிருக்கான். ஆனால் அவன் சொன்னது மாதிரி அதே வேலைக்கு தான் அனுப்பியிருக்கான் அப்படின்னு வைங்களேன். ஆனால் அது எப்போவுமே அப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து கேரண்டி கிடையாது. ஏன்னா இப்போ திரும்ப ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா இப்போ வந்து அவங்க எல்லாருமே அலர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா மால்தீவ்ஸில் வந்து வேலை பார்க்குறதுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா இப்போது எல்லாருக்குமே தெரியும் அங்கே ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ அவங்க வந்து ஏஜென்சி அந்த ஏஜென்ட்ஸ் வந்து அலர்ட் ஆகிட்டாங்க. எதனால நான் அப்படி சொல்கிறேன்னா
இப்போ நீங்கள் வந்து ஒரு ரிசார்ட்டுக்கு வேலைக்கு போகிறீங்க. அப்போ அந்த ரிசார்ட்டில் வந்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா, அந்த ரிசார்ட்டோட கம்பெனி ஸ்டாஃப் அப்படின்னா, நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? எனக்கு பேசிக் சேலரி ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ கேஷுவல் ஸ்டாஃப்க்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் கிடையாது. ஆனால் இப்போ வந்து இதை ஏஜென்சி புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அந்த ஆஃபர் லெட்டர் அவங்க அனுப்புகிறப்போ, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆஃபர் லெட்டரில் நீங்கள் வந்து கம்பெனி ஸ்டாஃப் தான் அப்படிங்கிறத வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் அதை நம்பணும்னா அவங்க என்ன பண்ணணும்? இப்போ உங்களுக்கு ஒரு 50,000 சேலரி தரான்னா, அந்த 50,000 அப்படியே 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு 30,000 வந்து உங்களோட பேசிக் சேலரி ப்ளஸ் 20,000 வந்து சர்வீஸ் சார்ஜ் அப்படிங்கிறத போடுவோம். ஆனால் அது உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜே கிடையாது. ஆக்சுவலி உங்களோட பேசிக் சேலரியை தான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி சர்வீஸ் சார்ஜ் போடுறோம். பிகாஸ் ஒரு கம்பெனி வந்து சர்வீஸ் சார்ஜை எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணாது. பிகாஸ் ஒரு மாதத்தில் வந்து எவ்வளோ பிஸ்னஸ் அந்த கம்பெனிக்கு வருதோ அதை பொறுத்து தான் அவங்க சர்வீஸ் சார்ஜ் அமையுமே தவிர, ஒரு கம்பெனி வந்து உனக்கு இவ்வளோ தான் சர்வீஸ் சார்ஜ் அப்படிங்கிறத வந்து கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணாது. ஆனால் ஏஜென்ட் என்ன பண்ணுவான்னா, நீங்கள் வந்து அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் வந்து அவனை நம்பி நீங்கள் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த சேலரி உங்களுக்கு 50,000 பேசிக் சேலரி அவன் என்ன பண்ணுவான்னா 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுவான். 30,000 பேசிக் சேலரியும் 20,000 சர்வீஸ் சார்ஜ் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் கொடுப்பான். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? எனக்கு சர்வீஸ் சார்ஜ் வருது, ஸோ நான் கம்பெனி ஸ்டாஃப் தான் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மையிலே அது கம்பெனி ஸ்டாஃப் கிடையாது. அதனால் நம்பி யாரும் ஏமாந்துடாதீங்க. நிறைய பேர் அங்கே வந்து நம்ம ஆளுங்க கஷ்டப்படுறது என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். தயவு செஞ்சு யாரும் நம்பி ஏமாந்துடாதீங்க. எல்லார் வீட்லேயும் கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தை நம்ம சரி பண்ணணும்னா நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிற வேலை வந்து சரியாக இருக்கணும். திரும்ப வந்து நம்ம அங்கே போய் நம்ம வந்து ஏமாந்துடக்கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நாங்கள் இது பண்ணுறோம். ஏஜெண்ட்டை நம்பி ஏமாந்துடாதீங்க. மாலத்தீவுக்கு மட்டும் கிடையாது, எந்த நாட்டுக்காக இருந்தாலுமே அப்படி தான். திரும்ப இப்போ கேரளாவில் கூட ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு. ரஷ்யாவில் வந்து போர் நடந்துட்டு இருந்துச்சு. ஏஜெண்ட் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ரஷ்யாவில் போர் நடந்துகிட்ருக்கு, ரஷ்யன் ஆர்மிஸ் எல்லாருமே வந்து வெளியே போருக்கு போயிருக்காங்க. ஸோ நமக்கு உள்ளால் வந்து நாட்டை பாதுகாக்கிறதுக்கு ரஷ்யன் ஆர்மியில் வந்து வேலை பார்க்குறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள்களை அங்கே எடுத்துக்கிட்டு போய் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி போருக்கு அனுப்பி அதில் கூட நிறைய பேருக்கு உயிர் சேதம்லாம் வந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்பி போகாதீங்க. நீங்கள் அவங்க சொல்கிற வேலையாக இருக்காது. நீங்கள் ஒரு ஏஜெண்ட்டை கான்டாக்ட் பண்ணுறீங்கன்னா அவன் சொல்கிற வேலையாக இருக்காது அவங்க உங்களை கூப்பிட்டு போகிறது. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆனாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்களுக்கு உங்களால் அவங்களுக்கு காசு வரணும். நீங்கள் போகிறப்போ 2 லட்சம் 3 லட்சம் காசு கட்டுவீங்க. அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் எந்த கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ அந்த கம்பெனியும் அவங்களுக்கு வந்து காசு பே பண்ணும், ஒரு ஸ்பெசிஃபைடு அமௌண்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு 70,000 சேலரி வந்து அந்த ஏஜென்சி கிட்ட அந்த கம்பெனி வந்து சொல்லியிருக்கோம், இந்த பர்சனுக்கு நாங்கள் 70,000 சேலரி நாங்கள் தரோம் அப்படின்ட்டு. அந்த 70,000ல் 50,000 தான் உங்களுக்கு பேசிக் சேலரி அவன் கொடுத்துட்டு அந்த 20,000 அவன் எடுப்பான். ஒரு 100 பேர்கிட்ட 20,000 ரூபா வச்சு அவன் எடுக்கிறான்னா எவ்வளோ ரூபா வருது அப்படிங்கிறது நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். கால்குலேட் பண்ணுறப்போ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ லாபம் அவனுக்கு போகுது அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டே நான் சொன்னேன், கிட்டத்தட்ட ஏஜென்ட் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி. நம்மளோட உழைப்பை உறிஞ்சு அவங்க வந்து நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், எந்த முடிவு எடுத்தாலும் வெளிநாட்டுக்கு போகணும், வேலை பார்க்கணும்னு நீங்கள் முடிவு எடுக்கிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப விசாரித்து நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள். என்னோடய பர்சனல் ஒரு இது என்னென்னா, என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் ஒரு மாலத்தீவுக்கு போகிறீங்க இல்லை வேறு கண்ட்ரி போகிறீங்கன்னா அந்த கண்ட்ரியோட வெப்சைட் கண்டிப்பாக நெட்டில் இருக்கும். நீங்கள் எந்த கம்பெனி போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த கம்பெனியோட வெப்சைட் வந்து கண்டிப்பாக நெட்டில் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் உங்களுக்கு என்ன போஸ்டிங் உங்களுக்கு தேவையோ அந்த போஸ்டிங்கு வேக்கன்சி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி அந்த கம்பெனிக்கு உங்களோட சிவி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் மெயில் அனுப்பினீங்கன்னா அவங்களே உங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. இதை வந்து சர்ஜன் வந்து அவரோட சேனலில் வந்து போட்டிருந்தார். அன்றைக்கி வந்து அவர் வந்து எஸ்பி அவரோட வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ வந்து எஸ்பி சார் சொன்னதுனால அவரோட ஒரு விழிப்புணர்வு வீடியோ வந்து சர்ஜன் வந்து சேனலில் போட்டுப்பார். கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க எல்லாருமே அந்த வீடியோ. இருந்தாலும் அவருக்கு வந்து அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது டீட்டெயிலாக தெளிவாக தெரியாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. அதனால் தயவு செஞ்சு யாரும் ஏமாந்துடாதீங்க, நம்பி ஏமாந்துடாதீங்க. செலக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச வேலையை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்களே சொந்தமாக தேடி அதை நீங்களே உங்கள் கை வழியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான வழியை பாருங்கள். ஏஜெண்ட்டை நம்பி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே ஆபத்து காத்திருக்கும். நான் சொன்னது ஒரு 10% தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதை விட பெரிய விஷயங்கள் எல்லாம் அங்கே நடக்கும். நீங்கள் நினச்சி பார்க்காத விஷயங்கள் கூட அங்கே நடக்கும். நிறைய பேர் வந்து பாஸ்போர்ட்டை இழந்து வீசா இல்லாமல் வெளியே சுற்றி திரிஞ்சு போலீஸ்கிட்ட மாட்டி அந்த மாதிரி கூட வெளியே வந்திருக்காங்க ஏஜெண்ட்டை நம்பி போய். அதனால் தயவு செஞ்சு ஏஜெண்ட் மூலமாக போகணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கவும் நினைக்காதீங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த
நான் வந்து மாலத்தீவில் தான் ஒர்க் பண்ணேன். அதனால் மாலத்தீவை பற்றி நான் விஷயத்தையும் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஏன்னா மற்ற கண்ட்ரிங்களையும் இது நடந்துகிட்ருக்கு. பட் நமக்கு மற்ற கண்ட்ரியில் வந்து விஷயங்கள் வந்து எனக்கு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்ல முடியாது. நான் பார்த்த விஷயம் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். அதனால் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போது இங்கே வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஏஜென்ட் இருப்பான். அவங்ககிட்ட நீங்கள் காசு கொடுப்பீங்க. அவனுக்கு மேலே இன்னொருத்தன் இருப்பான். அவங்களுக்கு வந்து ஒருத்தனுக்கு மேலே ஒருத்தன் வந்து யார் இருக்கா, அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது இன்னொருத்தனுக்கு கூட தெரியாமல் இருக்கும். எதனாலனா இப்போ வந்து நீங்கள் ஒருத்தங்கிட்ட காசு கொடுக்குறீங்க. இவனுக்கு வந்து இன்னொருத்தன் வந்து அந்த வீசாவை வந்து கொடுத்துருப்பான். ஸோ அவனுக்கு வந்து மாலியில் இருக்கிற ஏஜென்சி வந்து அந்த வீசாவை கொடுத்துருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ உங்கள் காசு போயிடுச்சுன்னா அதை யார்கிட்ட போய் கேட்குறது? நீங்கள் கொடுத்தவங்கிட்ட தான் கேட்பீங்க. ஆனால் நீங்கள் கொடுத்தவன்கிட்ட அந்த காசு வந்து திரும்ப வரும் அப்படின்னு நீங்கள் வந்து கனவுல கூட நினைக்காதீங்க. வரவே வராது. ஏன்னா இந்த காசு வந்து ஸ்ப்ளிட் ஆகி நிறைய பேருக்கு போயிடும். ஏன்னா இது ஒருத்தன் கிடையாது, நிறைய பேர் அவங்க குரூப்பாக இருக்காங்க. ஏஜென்சி அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் குரூப்பாக இருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் இழந்த காசு வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நினச்சி கூட பார்க்காதீங்க. மேபி நீங்கள் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியோ இல்லை வந்து பிரச்சனை பண்ணியோ அப்படி உங்கள் ஏஜென்ட்கிட்ட இருந்து நீங்கள் அந்த காசை திரும்ப வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவனோட சைடில் அவன் எவ்வளோ எடுத்தானோ அந்த காசை தான் அவன் உங்களுக்கு திரும்ப தருவானே தவிர அதில் இருந்து பிரிஞ்சு போனால் மற்ற காசு உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால நம்பி ஏமாந்துடாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், நம்பி ஏமாந்துடாதீங்க. ஒரு இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறப்போ அதை திங்க் பண்ணி உங்களோட சொந்த உழைப்பினாலையும் உங்களோட சொந்த முயற்சியினாலேயும் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் வந்து ஏஜென்ட் மூலமாக போகணுன்னு ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் நம்பி உங்களோட இருக்கிற கஷ்டத்துக்கு மேலேயும் இன்னொரு கஷ்டத்தை நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். அதனால் தயவு செஞ்சு ஏஜெண்ட்டை நம்பி நீங்கள் போகாதீங்க. நம்ம தமிழ் மக்கள் அது மட்டும் இல்லாமல் இந்திய மக்கள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஏஜெண்ட்டை நம்பி அந்த இடத்துல வந்து கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி நீங்களும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த வீடியோ நாங்கள் பதிவிடுறோம். அதனால் இதை பார்த்துட்டாச்சும் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். நாங்கள் லைக்குக்காக எதுவும் இந்த வீடியோ போடலை. இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து இப்போ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா அவங்க இதை பார்க்குறப்போ அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க, என்ன நடக்குது, எது நடக்குது, நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கன்னு நான் கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் பெரிய யூடியூபர் அப்படியெல்லாம் கிடையாது. நான் சாதாரணமாக வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தவன் தான். நம்ம மக்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது, அவங்க என்ன நடக்கிறது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் லைக் எதுவும் எதிர்பார்க்கல. மேக்ஸிமம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யார்கிட்டையும் ஏமாந்து போகாமல் ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.